அமைதியில்லா மாலை. சூரியன் மெதுவாக கடலில் கரையும்போது வானம் சாம்பல் கலந்த நீலமாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கடற்கரைக்கு அருகே அமைதியாக நின்றிருந்தது அந்த மரப்பழங்கப்பல். 3 உயரமான கம்பங்கள், கயிறுகளால் கட்டப்பட்ட வலைகள், காற்றில் மெதுவாக அசையும் துணிச்சாகடிகள். அந்த கப்பல் சாதாரண கப்பல் அல்ல, காலம் மறந்த கப்பல். கிராம மக்கள் இதை பார்த்தாலே சற்று தூரம் நின்று விடுவார்கள். அது சாபம் பட்ட கப்பல், அதுல போனவர்கள் திரும்பி வந்ததில்லை என்று இரவெல்லாம் கதைகள் பேசப்படும். ஆனால் அந்த மாலை அந்த கப்பலின் மரத்தளத்தில் ஒருவன் தனியாக நின்றிருந்தான். அவன் பெயர் ஆதிரன். ஆதிரன் ஒரு மீனவனின் மகன். அவனுக்கு கடல் பயமில்லை. ஆனால் இந்த கப்பல் மீது ஒரு விசித்திர ஈர்ப்பு இருந்தது. அவனுடைய தாத்தா ஒரு முறை சொன்னார், இந்த கப்பல் ஒரு காலத்துல நியாயத்துக்காக பயணித்த கப்பல், அது ஏமாற்றத்துக்கு எதிராக கிளம்பியது. அந்த வார்த்தைகள் ஆதிரனின் மனதில் விதையாக விழுந்தன. அந்த இரவு காற்று திடீரென வலுத்தது. கப்பலின் கயிறுகள் கீச் கீச் என்று ஒலித்தன. அந்த ஒலி ஆதிரனை அழைப்பது போல இருந்தது. நள்ளிரவில் ஆதிரன் தனியாக கப்பலுக்குள் நுழைந்தான். மரத்தளத்தின் வாசனை பழைய காலத்தின் மூச்சு போல இருந்தது. அப்போது ஆதிரா என்று யாரோ குரல். அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. ஆனால் கப்பலின் மையக் கம்பத்தில் தொங்கியிருந்த ஒரு பழைய திசை காட்டி தானாக சுழன்றது. வடக்கு இல்லை, தெற்கு இல்லை, அது ஒரே திசையையே காட்டியது, கடலின் நடுப்பகுதி. அடுத்த கணம் கப்பல் மெதுவாக அசைய ஆரம்பித்தது. இது சாத்தியமா? ஆதிரனின் கால்கள் நடுங்கின. ஆனால் கப்பல் தானாகவே கரையிலிருந்து விலகியது. காற்று வழிகாட்டியது, அலைகள் பாதை அமைத்தன. அப்போதுதான் அவன் புரிந்தான், இந்த கப்பல் உயிரோடு இருக்கு. விடியற்காலை 3 மனிதர்கள் அவன் முன் தோன்றினார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்களின் கண்களில் கடல் ஒளி. நாங்க இந்த கப்பலின் காவலர்கள் என்று ஒருவர் சொன்னார். நியாயம் மறைக்கப்பட்ட இடத்துக்கு இந்த கப்பல் போகும். பயமில்லாத ஒருவன் வந்தா மட்டுமே கப்பல் உயிர் பெறும். ஆதிரன் அமைதியாக கேட்டான். கப்பல் சென்றது மரணக்கடல் என அழைக்கப்படும் பகுதியை நோக்கி. அங்கே அலைகள் கருப்பு, வானம் எப்போதும் மூடியிருக்கும். கப்பல் நடுங்கியது, மரங்கள் கத்தின. அந்த நேரத்தில் ஆதிரனின் மனதில் பயம் எழுந்தது. உடனே கப்பல் நின்றது. அப்போது ஒரு குரல், பயந்தால் நியாயம் கிடையாது. ஆதிரன் கண்களை மூடி தன் தந்தையின் உழைப்பையும் தாத்தாவின் வார்த்தைகளையும் நினைத்தான். பயம் மறைந்தது. கப்பல் மீண்டும் நகர்ந்தது. கடலின் நடுவே ஒரு மூழ்கிய தீவு. அங்கேதான் பலர் துரோகம் செய்யப்பட்டார்கள். நிலம் பறிக்கப்பட்டது, உழைப்பு கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த கப்பல் அவர்களின் கதைகளை கடலுக்குள் புதைக்க விடவில்லை. அலைகள் எழுந்தன, வானம் திறந்தது, உண்மை வெளிச்சம் பெற்றது. காலை நேரம். கப்பல் மீண்டும் கரைக்கு வந்தது. ஆதிரன் மட்டும் இருந்தான். மற்றவர்கள் மறைந்து விட்டனர். ஆனால் கப்பலோ மீண்டும் அமைதியாக நின்றது. அந்த நாள் முதல் ஆதிரன் அந்த கப்பலின் பாதுகாவலன். இன்றும் அநியாயம் நடந்தால் அந்த கப்பல் இரவில் அசையும். நியாயம் வாழும் வரை இந்த கப்பல் மரிக்காது.